ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய கல்யாண குண அனுபவமாக அவர் இன்னார் என்று வால்மீகி பகவான் கம்பநாடர் எப்படியெல்லாம் சொல்லியிருப்பார்களோ அதிலிருந்து ஒரு சில விஷயங்களை விண்ணப்பம் செய்கிறேன். எப்போ பஜனைன்னு தொடங்கினாலும் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே எல்லாரும் சொல்ற மந்திரம். வடக்கே அயோத்திக்கு போனாலோ எங்கும் யாத்திரைக்கு சென்றால் ஜெய ஜெயராம் சீதாராம் அப்படிங்கிற கோஷத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இப்படி யாருடைய வாழ்க்கையிலேயும் பாரத தேசம் முழுவதும் ஒரு அடித்தளமாக அனைவரையும் இணைக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு நூலாக ராமநாமம் விளங்குகிறது. ஆரேனும் ஒருத்தர் ராமனார், ஒரு சிறு குழந்தையை எடுத்துக்கொள்வோம். திடீரென்று ராமன் யார்? அவர் ஒரு கதாபாத்திரமா, புராண கதையில் மட்டும் வருபவரா, கடவுளா, நம்மை போன்ற மனிதர் தானா, அவருக்கும் குற்றங்கள் உண்டா கிடையாதா, ஆனான ராமனை பற்றி மட்டும் படிக்க வேணுமா, அவர் வாழ்க்கையில் இருந்த பெண்ணரசி யார், சீதையை பற்றி என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இவர்களை பற்றியே ராமாயணத்தில் படித்து கொண்டிருந்தால் அவர்கள் நமக்கென்ன செய்திருக்கிறார்கள்? இந்த கதையை படிப்பதாலே நமக்கென்ன லாபம் என்றெல்லாம் கேள்விகள் பிறக்கும். ஆகவே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் ராமன் இன்னார்னு எப்படி விளக்கி இருக்கிறார்களோ அதிலிருந்து தான் ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தில் சதகோட்டி பிரவிஸ்தரமான ராமாயணம் இருப்பதாக தெரிகிறது. சதன்னா 100, கோட்டினா கோட்டி, 100 கோடி ஸ்லோகங்கள் பெருத்த ஸ்ரீ ராமாயணம். அது சத்தியலோகத்தில் உள்ளது. ஏன் அது நமக்கு கிடைக்காதா என்றால் 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட ராமாயணத்தை வாசிக்கவே கஷ்டமாக உள்ளது. 100 கோடி ஸ்லோகங்கள் கொண்ட ராமாயணத்தை கனவிலும் நினைத்து பார்க்க முடியாது. அதனால தான் பிரம்மா ஆதி காலத்திலேயே ஜாகிரதைப்படுத்தி அதை அங்கே வைத்துவிட்டு நமக்கென்று சுருக்கமாக எழுதி கொடுத்து விட்டார் போலும். அதனால் அது ஒரு பாரத தேசத்துக்குன்னு வைத்துக்கொள்ள வேண்டாம். இந்த பூமி புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம், மேலே இருக்கிற 7 லோகங்கள், அதில் 7வது லோகமான சத்தியலோகத்திலேயே ராமாயணம் இருக்குமானால் அப்போ ஒரு பூமியில் இருக்கக்கூடிய ஒரு பாரத தேசத்துக்கு மட்டும் எப்படி அடக்கிவிட முடியுமா? எதனால் அது எல்லா இடத்துலையும் அப்படி பறந்து விரிந்திருக்கிறது? யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரையா சரிதஸ்ச மகீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி. இது பிரம்மா கொடுத்திருக்கிற அனுகிரகம். ராமாயண கதை உலகம் முழுக்க எங்கும் பிரச்சாரத்தில் இருக்கும். எதுவரை? யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரையா, மலைகள் இருக்கும் வரை, கடல் இருக்கும் வரை, சூரிய சந்திரர்கள் இருக்கும் வரை, ஜோதிஷ் சக்கரங்கள் எல்லாம் சுழன்று கொண்டு நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் வரை எப்போதும் ராமாயணத்தினுடைய பெருமை இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் கேட்டால் ராமாயணத்தினுடைய சிறக்கு இருக்கும் வரை, அதனுடைய பெருமை இருக்கும் வரை சூரிய சந்திரர்கள் இருப்பார்கள், ஹிமாச்சலம் இருக்கும், மேரு இருக்கும், கங்கை இருக்கும் என்றே சொல்லலாம். அப்படின்னா அந்த ஸ்லோகத்திலே பிரம்மா அனுகிரகிக்கும் போது பாரத தேசத்தில்னு சொல்லவே இல்லை. யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரையா சரிதஸ்ச மகீதலே, பூமி முழுக்க எங்கும் கங்கை ஓடுமோ நதிகள் ஓடுமோ அதில் முழுக்க ராமாயண கதை இருக்கும். லோகேஷு பிரச்சரிஷ்யதி, உலகம் முழுக்க அதன் பிரச்சாரம் இருக்கும்னு சாதித்திருக்கிறார். அதனாலே ஒரு இடத்துக்கு மட்டுமோ ஒரு மாநிலத்துக்கோ ஒரு தேசத்துக்கோ மட்டுமல்ல, மொத்த மனித குலத்துக்காக, ஏன் தேவர்களுடைய குலத்துக்காக எத்தனை மிருகங்கள் பசுக்கள் பறவைகள் இனம் இருக்குமோ, குரங்கு ஜாதிக்கு ராமாயணத்தினால எத்தனை வைபவம். அப்படின்னு அது மனுஷ ஜாதிக்கு மட்டும் கட்டுப்பட்டது அல்ல, மொத்த ஜாதிக்கும் பசு ஜாதிக்கும் பரப்பன ஊர்வன நகர்வன ஸ்தாவர ஜங்கம தேவ மனுஷ எத்தனை உண்டோ அத்தனை பேருக்கும் பொதுவானது ராமாயணம். தசரதனுக்கு 3 மனைவியர், மக்கட்பேரில்லை, ரிஷசிருங்கிறரை கூட்டின்னு வந்தார், பெரிய புத்திரகாமேட்டி யாகம் பண்ணினார், பாயசப்பானை கிடைச்சது,
பிரித்து கொடுத்தார். 4 குழந்தைகள் பிறந்தார்கள். இந்த கதையை யாரானு எந்த வருஷமானு வந்து இம்மி மாற்ற முடியுமா? முடியாது. இதே இடத்துல அடியேனே இதே ராமாயண கதையை பல்லாண்டுகளுக்கு முன்னாடி விண்ணப்பம் பண்ணேன். எதுவும் மாறப்போறதில்லை. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பல உபன்யாசகர்கள் வந்து சொல்லியிருப்பார்கள். மாறுமானால் கேட்கிறவர்களுக்கு மாற்றுதல விருப்பம் இல்லை, சொல்றவருக்கு மாற்றுவதற்கு தெரியாது. ஆதாரமான கதை வால்மீகி ராமாயணம். அதை ஆதாரமாக கொண்டு கம்பநாடர் ஓஹோன்னு 10,000 பாடல்கள் பாடினார். கேரளத்தில் மொழிபெயர்ப்பு, கன்னடத்தில் மொழிபெயர்ப்பு, தெலுங்கில் மொழிபெயர்ப்பு, வடக்கே ராமச்சரித்த மானஸ்னு ஓஹோங்கிற மொழிபெயர்ப்பு எவ்விடத்திலும் குறைச்சலில்லாமல் நடந்து வருகிறது. பகவானை பற்றி சுவாமி ராமானுஜர் சொல்லும்போது ஒரு அழகான சொற்றொடரை பயன்படுத்துகிறார். அகிலகேய பிரத்யநீக கல்யாணைக தானக ஸ்வேதர சமஸ்தவஸ்து விலக்ஷணா சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதன்னு அவருடைய கத்தியத்திரயம்ங்கிற ஆச்சரியமான நூல். ஸ்ரீரங்கநாத பெருமாளிடத்தில் பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு ஸ்ரீரங்கநாச்சியாரை முன்னிட்டு கொண்டு சரணாகதி அனுஷ்டித்தார். அன்னைக்கு தானும் சரணாகதி பண்ணி நம்ம அத்தனை பேருக்காகவும் மோட்சம் வாங்கி வைத்தார். அதிலே பெருமானின்னார் அப்படின்னு அடையாளம் சொல்லுகிறார். அகில ஹேய பிரத்யநீக கல்யாணைக தானகா, எந்த குற்றமும் இல்லாதவர். ஹேயம்னா தோஷம், குற்றம், கொரை, பாபம், கர்மா. அகில ஹேய பிரத்யநீகனால் எந்த குற்றங்குறையும் அண்டாதவர், அருகிலேயே இல்லாதவர். இன்னும் கேட்டால் குறை இல்லாதவர்னு சொல்றதை விட குற்றம் இல்லாதவர்னு சொல்றதை விட இன்னும் வலிமையானது எப்படி தெரியுமா? குற்றத்துக்கு எதிரானவர். இந்த கொள்கையை பற்றி அவர் ஒன்றும் பேசலை அப்படின்னா எப்படி? அந்த கொள்கையை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னா எப்படி? நான் பேசலேன்னா கூட நான் எதிர்னு சொல்லிட்டு போகலாம். ஆதரிக்கலேங்கிறது ஒன்றும், பேசலேங்கிறது இன்னொன்று, எதிர்க்கிறேங்கிறது இன்னொன்று இல்லையா? அதை போல பெருமானுக்கு குற்றங்குறை இல்லைன்னு சொல்கிறானால் இல்லைங்கிறதோட நிறுத்தலை, அதுக்கு நேர் எதிராக இருப்பார்னு சொல்லுகிறேன். காலை சூரியன் உதிப்பார், இருள் அதற்கு எதிர். இருளுக்கும் சூரியனுக்கும் ஆகாது. அப்படின்னா இருட்டு பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கும், சண்டை ஒன்றும் இல்லை. சூரியன் பாட்டுக்கு உதிச்சுப்பார், 2 பேருக்கும் சண்டை இல்லை, இருட்டு ஒரு மூலையில் இருக்குன்னு அர்த்தம். சூரியன் உதித்தாலே இருட்டு ஓடித்தான் போயாக வேண்டும்னு பொருள். அதை போல பெருமானுக்கு குற்றம் இழுக்கவில்லை, இருக்காது, இல்லை. அதோட இல்லை, அந்த குற்றங்களுக்கு குறைகளுக்கு நேர் எதிராக இருப்பார். அகில ஹேய பிரத்யநீகா, பிரத்யநீகன்னா நேர் எதிர்னு அர்த்தம். அடுத்தது கல்யாணைக்க தானகா, எல்லா கல்யாண குணங்களும் அவரிடத்தில் தான் ஒன்றி கிடக்கும். ஒரு குற்றங்குறையும் இருக்காது, அனைத்து நல்ல பண்புகளும் அவரிடத்துல தான் இருக்கும். இதுதான் கடவுள்னு அடையாளம் காட்டுறார். அகிலஹேய பிரத்யநீக கல்யாணைக்க தானகா, எல்லா குற்றங்குலைகளுக்கும் எதிரானவர். ஹரிஹிங்கிற சொல்லுக்கு பொருள் எல்லா நன்மைகளும் இருக்கும் அவர். ராமஹாங்கிறதுக்கு பொருள். ஹரே ராமாங்கிறது 2 சொல்ல. ஹரின்னு தனியா ஒரு சொல், ராமன்னு தனியா ஒரு சொல். தனித்தனியாவும் அர்த்தம் பார்க்கலாம், சேர்த்து அர்த்தம் பார்க்கலாம். சொல்லிண்டே இருக்கிறச்சே ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ராமன்னு சொல்லச்சே ராம ஹரேன்னு வருமா வராதா? ஹரே ராமன்னு மட்டும் இருக்காதே, வரிசை ஹரே ராமான்னு சொல்லிட்டு இருக்கிறச்சே ஹரே ராம ஹரே, அப்ப ராம ஹரேன்னு வருமா? ஹரே ராமான்னா என்ன அர்த்தம்னு பார்க்கணும், ராம ஹரேனாலும் என்னன்னு பார்க்கணும். 2த்துக்கும் ஒரே அபிப்பிராயம் தான். அகிலஹேய பிரத்யநீக கல்யாணீக தானகா, தன்னிடத்தில் குற்றங்குறை இல்லாதவர், எல்லா நன்மைகளுக்கும் இருப்பிடமானவர். இது முதல் படி. இந்த படியிலேயே அடுத்த படி போகணும். அவனை யாரெல்லாம் தஞ்சமாக பற்றி இருக்கிறார்களோ அவர்களுடைய குற்றங்குறையை போக்கி அவர்களுக்கு நன்மை அளிப்பவர்ங்கிறது 2வது. தான் குறையில்லாமல் குணங்களுடையவராக இருக்கிறார். தன்னை அண்டினவர்களுடைய குறைகளை போக்கி குணங்களை அருளுமவராக இருக்கிறார். ஹரே ராம, இது முதல் படி. இத்தோட சீதாராமன்னு பார்த்தால் இந்த பெருமை அவருக்கு இருக்கட்டும். அகிலஹேய பிரத்யநீக கல்யாணீக தானனாக இருக்கிறார், அந்த பெருமை புரியுறது. சீதாராமன் சொன்னால் மறுபடியும் 2ஆ பார்ப்போம். தான் கணவனும் மனைவியுமாக இருக்கிறார். இது சனாதன தர்மத்தினுடைய சிறப்பம்சம். மற்ற எந்த மதத்துல போய் தேடி பார்த்தாலும் கணவனும் மனைவியுமாக கடவுள் எங்க பார்த்திருக்கிறீர்கள்? ஒரு விஷயத்தை நீங்களும் திருப்பி கேட்கணும். ஏதேதோ பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே,
ஆணுக்கு பெண் நிகர், எல்லா விதத்திலும் பெண்களுக்கு சுவாதந்திரம் இருக்கணும், வேலைகள்லாம் சமமா இருக்கணும், வீட்டு வேலையும் சமமா தான் செய்யணும், எல்லாம் சரி. வணங்குறதுல சமமா வணங்க காணமே. ஆண் கடவுளர்களை மட்டுமே வணங்கி கொண்டிருந்தால் அது சைவமா இருக்கட்டும், வைஷ்ணவமா இருக்கட்டும், சாக்தமா இருக்கட்டும். இன்னொரு படி இந்து மதத்துல சிறப்புன்னு பார்த்தால் சைவமோ வைணவமோ இருவரையும் சேர்த்து வணங்குவதை பத்தி சொல்லும். ஆனா சாக்தம் சக்தி வழிபாடு மட்டுமே சொல்லும். அப்ப பெண்ணுடைய வழிபாடு தனியா ஏற்படுத்தப்பட்டிருக்குனால் இதெல்லாம் சிறப்பம்சங்கள். முருகன் கோவிலுக்கு போனாலோ, சிவன் கோவிலுக்கு போனாலோ, பெருமாள் கோவிலுக்கு போனாலோ எப்பவும் கூட தாயாரோட சேர்ந்தே தான் எழுந்துள்ளி இருக்கிறார். சொல்லலாம், நாங்க கூட தாயாரை பத்தி பேசுறோமே, எங்களுக்கு எங்க மதத்திலேயும் தாய் உண்டே என்று சொல்லலாம். உண்டு. அது யசோதையை போலே, கௌசல்யை போலே, சீதையை போலே, ருக்மிணியை போலே அல்லர். அந்த வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். நம்ம தாயாரை கண்டிப்பா பெருசா தான் ஒத்துக்கிறோம். யசோத மாதா உயர்ந்து தான். ஆனா எத்தனை இடத்துல யசோதை கோவில் இருக்கும், எத்தனை இடத்துல கௌசல்யக்கு கோவில் இருக்கும். ஆனா எல்லா இடத்துலையும் சீதைக்கு கோவில் உண்டு. யசோதைக்கோ தேவகி பிராட்டிக்கோ கோவில் இல்லாம இருக்கலாம். ஆனா ருக்மிணி பிராட்டிக்கும் சத்யபாமிக்கும் எல்லா இடத்துலையும் கோவில் உண்டு. அதிலேயே தெரிஞ்சுனோடலாம் எவ்வளவு சிறப்பு இருக்கிறதுன்னு. ஆகவே தான் கணவனும் மனைவியுமாக ஒரு சேர இருந்து அனைவராலும் வணங்கப்படுகிறார்கள். இது முதல் பெருமை. மற்றொரு பெருமை, கணவன் மனைவியா இருந்துட்டால், தாய் தந்தையா இருந்தா தானே பெருமை. கணவன் மனைவியா இருந்தா அவர்களுக்குள்ளதான் சந்தோஷம். அடுத்த கிளைக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. அடுத்தது சந்தோஷம்னா குழந்தை பெற்று அவர்களை நல்லதனமா வளர்த்து அவர்களால மேற்கொண்டு சமுதாயத்துக்கு நல்லதுன்னு ஆக்கணுமா. அதனால சீதாராமர்னு சொல்லச்சே 2 படிகள் வைத்துக் கொள்க. தாங்களும் சரியான கணவன் மனைவி, லவகுஷர்களை பெற்று அவர்கள் மூலம் நம்மையும் குழந்தைகளாக ஏற்று நம் அனைவருக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கிறார்கள். பர்த்தா பாரியையாகவும் மாதா பிதாக்களாகவும் சீதாராமர்கள் இருக்கிறார்கள். சீதை மாதா, ராமன் பிதா. சீதை பாரியா, ராமன் பர்த்தா. இதுவும் பெருமை இல்லையா? முதல்ல பார்த்தது குற்றமில்லாமல் இருந்து மற்ற பேர் குற்றத்தையும் தவிர்க்கிறார்கள். குணமுடையவர்களாக இருந்து மற்ற பேருக்கும் குணம் கொடுக்கிறார்கள். அது இன்னைக்கு பார்க்க வேண்டியது ஹரே ராமங்கிறதுக்கு. நாளைக்கு சீதாராமர்னு பார்க்கணும்னால் தாயும் தந்தையுமாக இருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை கணவனும் மனைவியும் ஆசையா சேர்ந்து இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை இது சீதாராமர்ங்கிறது. இன்னும் 3வது, இதெல்லாம் ரொம்ப சுகமாத்தான் இருக்கு, சௌக்கியமாத்தான் இருக்கு. ஜெய ஜெயராம். அதிலிருந்து என்ன 2 தெரிந்து கொள்ள வேண்டும். தானும் சத்தியம் பேசுபவனாய், திருடமான சிந்தனை உடையவனாய், உறுதி படைத்தவனாய், அதே போல தன்னை அண்டினவர்களையும் உறுதி உடையவர்களாக ஆக்குபவன். ராமன் சொன்னால் என்ன அடையாளம் உடனே உங்க மனசுல படும்? குழந்தைகளை கேட்டு பாருங்க. ராமன்னா உனக்கு என்ன ஞாபகம் வருது? நேர்மையா இருப்பார், சத்தியம்தான் பேசுவார், அப்படி இப்படி ஒத்தரிடத்திலையும் மாத்தி நடந்துடவே மாட்டார், சமத்துவத்தோடு இருப்பார், சிறந்த ராஜாவா இருப்பார். அவரை பார்த்து தான் ராமராஜ்யம்னே பேரே வச்சு கொண்டாடிக்கிறோம். இது யாரா இருந்தாலும் சொல்லுவார்கள். இதற்கப்புறம் நம்ம வேணும்னா அவர் பேர்ல சில சந்தேகங்களை கிளப்பி, இப்படி சீதா மாதாவை கொண்டு போய் காட்டில் விட்டது சரியா, இப்படி சீதையை அக்னி பிரவேசம் பண்ண சொன்னது சரியா, யாரோ வண்ணான் சொன்னான் என்பதற்காக சீதையை கொண்டு போய் விட்டாரே கூடுமா, கேள்வியெல்லாம் அப்புறம் கேட்கலாமே தவிர எடுத்தெடுப்பில் ராமன்னா என்னான்னு கேட்டீர்கள்னால் இதுதான் ராமனுக்கு உண்டான உருவம் அப்படிங்கிற பதில் தானே கிடைக்கும். அந்த ராமன் சொல்லச்சே நேர்மையின் மொத்த உருவம், சத்தியத்தின் மொத்த உருவம், உறுதியின் மொத்த உருவம். அதைத்தான் ஜெய ஜெய ராம்னு பார்க்க போறோம். ரகுகுலத்தினுடைய ராமன், வெற்றி வீரனா இருக்கிற ராமன், தானும் வெற்றி பெறுகிறார், தன்னை அண்டினவர்களையும் வெற்றி பெற வைக்கிறார். அது 3வது ரெட்டையா பார்க்க போறோம்.